ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் AM முனிரத்னம் போட்டியிடுகிறார். தேர்தலில் தன்னை வெற்றி பெற செய்தால் பொதுமக்களுக்கு தான் கொண்டு வரும் திட்டங்கள் என்னென்ன என அசத்தலான வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக எடுத்துரைத்தார். அதனை பார்க்கலாம். நான் வெற்றி பெற்றால் இந்த பகுதிக்கு முதலில் புறவழிச்சாலை, சோழி நகரத்துக்கு புறவழிச்சாலை அமைத்து கொடுப்போம். அனைத்து பணிகளும் முடிவுற்றது. இப்போது லேண்ட் நிலம் கையெடுப்பு படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. அது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அதை முடித்து இந்த ஒரு 2 மாதங்களிலே அந்த பணியை துவங்கி வைப்பேன். அதே போல சோழிங்கரில் ஏரியில் சுமார் 10 ஆண்டுகளாக தண்ணீர் வெளியேறாமல் இருக்கிறது. அங்கு இருக்கின்ற ஒரு மதுவில் அடைப்பு ஏற்பட்டு அந்த அடைப்பை நீக்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த அடைப்பை நீக்கி உடனடியாக இருக்கின்ற நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் வசதி செய்து கொடுப்பதற்காக முயற்சி எடுப்பேன் என்று கூறிக்கொண்டு, நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதிய அரசாங்கம் மூலமாக ஒரு மருத்துவக் கல்லூரி வருவதற்காக பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அனுமதி வழங்கியவுடன் அதை நம்மளுடைய சோழிங்கர் தொகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி அந்த கல்லூரியை இந்த பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோழிங்கர் தொகுதியில் ஒரு இடத்துல நாங்கள் நடப்பதற்காக பாடுபடுவோம். அதே போல் காரிப்பாக்கத்தில் ஹைவே ரோடு இருக்கின்ற காரணத்தில் ஹைவே இருப்பதால் அங்கு அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. அங்கு ஒரு அவசர பிரிவு ஒரு மருத்துவமனை வேண்டும் என்று சட்டமன்றத்திலே கேட்டிருக்கின்றேன். இந்த முறை அதை வலியுறுத்தி அதை பெற்றுத்தர முயற்சியிருப்பேன். கொடைக்கல் சோழிங்கர் தொழில் இருக்கின்ற கொடைக்கல் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் 3 கோடி அளவில் அனுமதி வழங்கி இதுவரை அந்த பணி தொடங்காமல் இருக்கிறது. அதுக்கான முயற்சி எடுத்து உடனடியாக அந்த பணியை செய்து கொடுப்பேன். அதே போல் நம்மளுடைய பகுதியில் இப்போ 2வது சோழிங்கர் தொகுதிக்கு பொறுத்தவரையில் 2 சிப்காட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சிப்காட் இப்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது வடப்பாக்கத்தில். இப்போது பானாவரம், சூறை, ஆயில், கோஞ்சேரி போன்ற நிலங்களை எடுத்து 1100 ஏக்கர் நிலங்கள் எடுத்து 2வது சிப்காட்டு வருவதற்கான அறிகுறி அனைத்து அனுமதி வழங்கியிருக்கால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது அது தொடங்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றது. அதன் மூலமாக பல தொழிற்சாலைகள் இந்த பகுதிக்கு கண்டிப்பாக வரும் என்று நாங்கள் இது பண்ணுகிறோம். நெமிலி வட்டாரத்தில் ஒரு வேளாண்மை கல்லூரி கொண்டு வருவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது கண்டிப்பாக இந்த முறை நான் வேளாண்மை கல்லூரியை கொண்டு வருவோம். நம்முடைய பணப்பாக்கத்தில் ஒரு காவல் நிலையம் வேண்டும் என்று சட்டமன்றத்திலே கேட்டிருக்கின்றேன். இப்போது அங்கு சிப்காட் வருகின்ற காரணத்தால் மக்கள் அதிக அளவிலே அங்கு பயணிக்கின்ற அளவில் இருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக இந்த முறை நம்முடைய காவல் நிலையத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுப்பேன் என்று உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறேன். அதே போல் நம்முடைய காவிரி பக்கத்தில் ஒரு தீயணைப்பு நிலையம், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தீ அணைப்பு நிலையம் காரணம் வாலாஜாவிலேருந்து தான் போனோம். அந்த பகுதியில் ஏதாவது ஒன்று ஃபோன் பண்ணால் வாலாஜாலேருந்து ஓச்சேரி, நெமிலி போன்ற இடங்களுக்கு போவதுன்னா அரக்கோணத்துலேருந்து அங்கேருந்து வரணும், இங்கேருந்து இது போகுது. அதனால் தீயணைப்பு நிலையம் காவல்படுத்தி கொண்டு வருவதற்கான முயற்சி கண்டிப்பாக எடுத்துக்கொண்டிருக்கேன். மக்களுடைய ஆதரவு எங்கே சென்றாலும் நம்முடைய முதலமைச்சர்களோட அறிவித்திருக்கின்ற தேர்தலிற்கு மிக மிக எங்களுக்கு அது ஒரு வெற்றிக்கான அறிகுறியாக தெரிகிறது. மக்களிடத்தில், பெண்களிடத்தில், அதுவும் மகளிரிடத்தில் ரொம்ப எங்களுக்கு ஆதரவு கிடைக்குது. இந்த 8000 ரூபான்னு மக்களுக்கெல்லாம் ரொம்ப வரவேற்கிறாங்க. அதே போல் நம்மளுக்கு உரிமை தொகை ஏற்றலாம்னு சொல்லியிருக்காருல்ல, ஏற்றி கொடுக்கப்படும் என்று 2000, அது நல்லா இருக்குது. இந்த மாணவர்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கிற 5ஆம் கிளாஸ் மாணவர்களுக்கு விரிவாக்கம் பண்ணும்போது அதையும் நல்ல ஒரு முறையில் எங்களுக்கு மக்களுக்கு ஆதரவு பெறுகிறது. பல வசதிகளை செய்து கொடுத்துருக்காரு நம்முடைய முதலமைச்சர்கள். அதை சொல்லி நாங்கள் எங்களுடைய முதலமைச்சரை வைத்து தான் இந்த தேர்தலை நாங்கள் வாக்கு பெற முடியும். அந்த அளவுக்கு மக்களிடத்தில் நல்ல செல்வாக்கை பெற்ற எழுச்சி இருக்குது. அவர் ஒவ்வொரு முறையும் நல்ல முறையில் அவர்
அவர் பணி சிறந்து கொண்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.